சரித்திரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை வரலாற்று பக்கங்கள் பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் வரலாற்றில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம். உலகம் முழுவதும் 215 மில்லியன் குழந்தை தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களில் பெரும்பாலான குழந்தைகள் பள்ளிக்கு சென்றதில்லை என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கிறது. இத்துடன் பல குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் இருப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. சிறு வயதில் தொழிலில் ஈடுபடுத்தப்படும் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புடன் உளவியல் மற்றும் சமூக ரீதியிலான பாதிப்புகளும் ஏற்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இத்தகைய இன்னல்களிலிருந்து குழந்தைகளை காக்க ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் ஜூன் 12ஆம் தேதியை சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளாக கடைபிடித்து வருகிறது. இதன் மூலம் குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வு ஆண்டுதோறும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கருப்பின மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் தென்னாப்பிரிக்காவில் ஆட்சி அதிகாரம் சிறுபான்மையினரான வெள்ளையரிடம்தான் இருந்தது. இதனால் கருப்பின மக்கள் பெரும் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து முதலில் அறவழியில் போராடிய நெல்சன் மண்டேலா பின்னர் 1961இல் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஆயுதப்படை தலைவராகி அரசுக்கு எதிராக கொரில்லா தாக்குதல்கள் நடத்தினார். அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இவர் தலைமையில் முதல் கொரில்லா தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் தலைமறைவானார் நெல்சன் மண்டேலா. பின்னர் 1962இல் அவரை கைது செய்த காவல்துறையினர் அரசுக்கு எதிராக புரட்சி செய்தது, அமைதியை சீர்குலைத்தது உள்ளிட்ட காரணங்களால் வழக்கு பதிவு செய்தது. பின்னர் குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்பட்டு 1964ஆம் ஆண்டு இதே நாளில்தான் நெல்சன் மண்டேலாவுக்கு ஆயுள் சிறை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து 28 ஆண்டுகள் சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலாவை விடுவிக்க கோரி நடந்த பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகே 1990இல் அவர் விடுதலை செய்யப்பட்டார்.